அதாவது உயர்ந்த ஒரு அமைப்பு, உயர்ந்த ஒரு பவர் அப்படிங்கிறது இந்த சுப்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அரசியல் அமைப்புக்குத்தான் அப்படிங்கிறத அவர் மீண்டும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, ஒவ்வொரு தலைமை நீதிபதியுமே அல்லது பலர் அல்லது ஒவ்வொரு எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய கான்செப்ட் இருக்கும்பாங்க. கோட்பாட்டளவில் அரசமைப்பு சட்டம் தான் உயர்வானது. ஏனென்றால் அரசமைப்பு சட்டம் பிரசவிப்பதுதான் பாராளுமன்றம், அரசமைப்பு சட்டம் பிரசவிப்பதுதான் நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதுதான் நீதித்துறை. எனவே அரசமைப்பு சட்டத்தை விட எதுவுமே உயர்ந்ததல்ல. எனவே அவர் சொன்ன கொள்கை கோட்பாட்டு அளவில் எனக்கு நிச்சயமாக அதை எவருமே மறுக்க முடியாது. யாரு இப்போது இப்ப தன்கர்லாம் போன்றவர்களுக்கு உதவி தலைவர்லாம் தான் இப்போ ஆட்சேபனைக்குரிய முறையில பேசியிருந்தாரு. அது அவங்களே கூட இதை மறுக்க மாட்டாங்க.